guys, this is Dharani and welcome to D Open Loop. So today's video is about the tools you must know before joining into college. So maybe நீங்க first year இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க இந்த டூல்ஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ணலாம் அப்படினா the four important tools I used in my first year as a senior அதோட efficiency என்ன, அதோட யூஸ் கேसेस என்ன, உங்களை எப்படி அது கிராஜுவலா உங்க ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். And also please watch the video fully and yeah, let's get into the video. ஸோ பேசிக்கலி நம்ம ஃபர்ஸ்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடி இல்லைனா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மேம்லாம் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது கோடிங் ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா பேசிக்காக என்ன பண்ணுவோம், நோட் எடுப்போம். நோட்டில் அந்த கோடிங் சம்ஸ்லாம் வந்து போட்டுட்ருப்போம். அப்படியே இல்லைனாலும் லைக் கூகுளில் போனீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்கும். அந்த ஆன்லைன் கம்பைலர்ஸில் நம்ம வந்து கோடிங் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ரொட்டீனாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தான் கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அதை விட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஆக போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் கோடிங் போடும்போது உங்களுக்கு சில ஐடியாஸ் வருது. ஒரு ஆப் பில்ட் பண்ணுறது, இல்லை ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னும் போது அந்த ஐடியாஸை கோடிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்மளால நோட்டில் எழுத முடியாது. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நியூ சாஃப்ட்வேர் நம்ம உள்ளே போகிறோம். அதுதான் விஎஸ் கோட். ஸோ விஎஸ் கோட் நத்திங், இட் இஸ் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் கோடிங். இப்போ விஎஸ் கோடில் என்ன பண்ணலான்னா ஃப்ரம் த ஸ்க்ராச் உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி என்ன வேணால் கோடிங் போடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஒர்க் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது தான், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது வந்து விஎஸ் கோடுன்றது ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சார்ந்ததுன்னு கிடையாது. லைக் சி, பைத்தான், ஹெச்டிஎம்எல், ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லிட்டு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எப்படி வேணால் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து கோபைலட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி டவுட் இன் சம்வேர், இல்லைனா அந்த எரரை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணனாலுமே வித் த யூஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் we can easily rectify that. எப்பவுமே ப்ரோக்ராமிங்கில் மட்டும் கான்ஃபிடென்ஸ் ஓவர் நைட்டில் வராது. ஒன் லைன் அடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வி டவுட் அவர் செல்ஃப். அப்புறம் 10 லைன் 100 லைன் சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் அண்ட் தென் ஸ்டார்ட் யுவர் கோடிங் ஜேர்னி. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, நிறைய டிராயிங் பண்ணியிருக்காங்க. பட் பண்ணது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு திறமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ he or she want to showcase those art, ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணுறத நான் 4 பேருக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ தான் ஒரு நியூ சாஃப்ட்வேர் வரப்போகுது. அது பேர் தான் கிட்ஹப். கிட்ஹப்னா என்னன்னா, நீங்கள் ஒரு கோடை வந்து விஎஸ் கோடில் வந்து பில்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து கிட்ஹப்பில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். கிட்ஹப் எப்படின்னா, கிட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ண இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீக் எப்படி வந்து இன்ஸ்டாவில் அப்புறம் ஸ்னாப்சாட்லலாம் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி யூ கேன் ஏபிள் டு மெயின்டைன் யுவர் ஸ்ட்ரீக் இன் கிட்ஹப். கிட்ஹப்பில் இன்னைக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மாற்றினாலும், அதாவது ஒரு சின்ன கோடிங்கை நீங்கள் வந்து ரெக்டிஃபையோ மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணாலும் ஒன் கமிட்மெண்ட் இன் திஸ் டேட் இன் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் கிட்ஹப் வந்து 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறதெல்லாம் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு ரெப்பாசிட்டரி, பேசிக்கலி கிட்ஹப்பில் ரெப்பாசிட்டரின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். ரெப்பாசிட்டரிஸில் நீங்கள் பண்ணதை வந்து ஸ்டோர் பண்ணணும். மல்டிபிள் ரெப்பாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி ரெப்பாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி கமிட்மெண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு போய் கிட்ஹப்பில் பேஸ்ட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, புல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். அன்பெய்ட்லேயே சூப்பராக இருக்குது. ஸோ ப்ளீஸ் செக் அவுட் தோஸ் வீடியோஸ். அதில் பிளேஸ்மெண்ட் டைமில் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுற அந்த ரெக்யூட்டரோ இல்லை ஹெச்ஆரோ போயிட்டு உங்கள் கிட்டப் அக்கௌண்ட்டை பார்க்கும் போதே இந்த ஃபார் பாஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் இவங்க ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்காங்க, இவங்க கிட்ட வந்து ஹார்ட் ஒர்க்கிங் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பிளேஸ்மெண்ட் டைமில் அந்த ரெக்யூட்டர்ஸ்க்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் கிட்ஹப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் டெய்லி கமிட்மெண்ட் கொடுக்க உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், ஸ்ட்ரீக்கும் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராக்ரஸும் உங்களால் சூப்பர் எஃபிஷியண்ட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அப்போ ஹவு டு ஹேண்டில் ஏஐ டூல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் டேரெக்டாக ஏஐ கிட்ட கேட்காம நீங்கள் ஆஸ் அ பிகினர், ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ஃபஸ்ட் இதை செய்யுங்க, அது போதும். நம்மளுக்கு வந்து பேசிக் தான் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன்.
ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளே ஓனா கோட் போட போறோம். அந்த பண்ண கோட முதல்ல ரன் பண்ணி பாருங்க. இஃப் அட் ஆல் யூ ஆர் கெட்டிங் அன் எரர்னா, அப்ப ஏன் இங்க எரர் வருதுன்னு சொல்லிட்டு ஏஐ டூல்ஸ் கிட்ட கேட்கலாமே கண்டி. யூ கான்ட் கிவ் த ஹோல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் யூ கான்ட் காப்பி பேஸ்ட் எவ்ரிதிங். அப்படி பண்ணீங்கன்னா இட்ஸ் லிட்ரலி வேஸ்ட். ஸோ யூ டோன்ட் ட்ரை டு டூ தட். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், இத்தனை ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டோம்ட்டு. டீச்சர் ஆர் ஃபேக்கல்ட்டி ஆஸ்கிங் யுவர் கொஸ்டின், அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்படி தெரியலனா உங்களோட ப்ரோக்ரஷன் கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஏஐ டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா தெரிஞ்சு பேசிக்கா எப்படி ஏஐ ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கோங்க. தென் கிளாட்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தரும். ஸோ ஹெச்ஆரோடைய இமெயில் லிங்க்ஸை வந்து கலெக்ட் பண்ணேன். அந்த கலெக்ட் பண்ணதை என்ன பண்ணேன்னா கிளாட் கிட்ட கொடுத்து எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, இவங்களுக்குலாம் என்னால் வந்து மெயில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவே வந்து ஒரு டூலை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதாவது இமெயில் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. அதில் நான் வந்து என்ன போட்டேன்னா முதல்ல என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொன்ன உடனே அது ஒரு ப்ரொஃபஷனலாக அது ஒன்று டைப் பண்ணிடுச்சு. அண்ட் இட் கேவ் சம் ஸ்பேசஸ் ஃபார் ஃபில்லிங் தேர் நேம்ஸ், அந்த ரெக்யூட்டர் நேம்ஸ், எந்த கம்பெனி அண்ட் தென் வாட் டைப் ஆஃப் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பேஸ் விட்டுடுச்சு. தென் நான் வந்து அந்த மெயில் ஐடி அந்த இமெயில் ஜென்ரேட்டரில் பேஸ்ட் பண்ண உடனே அதுவே என்ன பண்ணிடுச்சுன்னா மெயிலை வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஒரு 10 பேருக்கு இமெயில் ஜென்ரேட் ஆகிட்டு நீங்கள் ஜிமெயில் போனீங்கன்னா அங்கே டிராஃப்டில் இருக்கும். டேரெக்டாக சென்ட் பண்ணாது, டிராஃப்டில் போய் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் உள்ளே போயிட்டு ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ ஏஐ டூல்ஸ்ன்றது உங்களோட லைஃப்பை ரொம்ப 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 ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண யூஸ் பண்ண இருக்கும். ஸோ ட்ரை டு யூஸ் தி ஏஐ டூல்ஸ் ஸ்மார்ட்டர் வே. இப்போ டிஜிட்டல் ப்ரெசன்ஸா ஆன்லைனா நான் எப்படி என்ன ப்ரெசன்ட்லியா காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ இன்ஸ்டாகிராம் எதுக்கு இருக்கு, நீங்க வந்து உங்களோட போஸ்ட் போடுவீங்க, உங்களோட போட்டோஸ் போடுவீங்க, அதனால உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரும். அதே தான் லிங்க்டினும். லிங்க்டின் ஆல்சோ பட் இன் அ ப்ரொஃபஷனல் வே. அப்படி பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து 1000க்கு மேல ஃபாலோவர்ஸ் இப்போ வச்சிருக்கேன். 500+ கனெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கேன். லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன்ஸ் வந்து இங்க மெயின் கோல் வந்து ப்ளே பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரிக் சொல்றேன், எந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் தான். பட் ஹவு யூ ஆர் கனெக்டிங். ஒரு கம்பெனி நேமை வந்து சர்ச் பண்ணுங்க, அந்த கம்பெனி கீழே வேலை செய்யற எல்லாரும் கீழே காமிக்கும், அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க. எந்த அளவுக்கு உங்களோட கனெக்ஷனை பெஸ்ட் பர்சன்ஸோட கனெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது ரெக்யூட்டர்ஸை ரீச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ரேண்டமா கனெக்ஷன் கொடுத்து ஒரு 500 கனெக்ஷன்ஸை வாங்குறதை விட நல்ல நல்ல பேருக்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். போஸ்ட்ன்றது வந்து நம்ம என்ன போடுறது அப்படின்னு தெரியாமலாம் இருக்க வேண்டாம். நீங்க சின்னதா அன்னைக்கு ஒரு கோடிங் ப்ராப்ளம் போட்டாலுமே இன்னைக்கு ப்ராக்ரஸ்ல இன்னைக்கு நான் இந்த கோடிங் போட்டேன், என்னால இந்த கோடிங் மூலியமா, அதாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது மூலமா எனக்கு வந்து இந்த லூப்ஸ்னா என்னன்னு தெரிய வந்துச்சு, ஹவு டு யூஸ் ஃபார் லூப்னு எனக்கு தெரிய வந்துச்சு, ஹவு டு யூஸ் இஃப் எல்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம். லிங்க்டின்ல கனெக்ஷன் ஆயிட்ட பிறகு யூ கேன் கனெக்ட் அண்ட் யூ கேன் டாக் டு தேம் லைக் ப்ரொஃபஷனல் வேல அவங்களோட நம்மளால பேச முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கூகுளில் ஒர்க் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அண்ட் தென் ஐ மேட் அ கனெக்ஷன் வித் ஹிம் அப்படின்னா now I can talk with him like professionally. என்னோட கரியரை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எனக்குமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூகுளில் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் டீச் மீ ஹவு டு மேக் அ குட் ரோட் மேப் அண்ட் ஹவு டு அச்சீவ் தட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த ஜாப் அலர்ட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, யூ கேன் அப்ளை ஃபார் தட். ஆனால் எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. மெனி லைக் மேபி லைக் ஸ்கேமாக கூட இருக்கலாம். அப்புறம் லிங்க்டின்ல வந்து ஹெட்லைன், அபவுட் செக்ஷன், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன், ஸ்கில், சர்டிஃபிகேட் சொல்லிட்டு எல்லாமே உங்களால் அங்கே போட முடியும். ஒரு வெல் ப்ரொஃபஷனல் பர்சனாக அங்கே காமிச்சிக்க முடியும். இப்போதைக்கு 4 விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். ஆஸ் அ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இதெல்லாம் செய்யுங்கப்பா. ஃபஸ்ட் இயர் இல்லைனா ஃப்ரீ டைமில் தான் இருக்கீங்க, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்லேயே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா என் தங்கச்சிலாம் இப்போ 12th தான் படிக்கிறா. ஆனால் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு அவள் இப்பயே வந்து எல்லாத்தையுமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாமே வச்சிருக்கா. ஸோ இந்த வயசில் தான் வைக்கணும், இந்த வயசில் வைக்கக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மேபி 16+ இருக்கலாம். பேசிக்கலி எனக்கு விஎஸ் கோடு தான் எப்படி வந்து ஒரு கோடு பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துச்சு. அண்ட் கிட்ஹப் வந்து அதே கோடை எப்படி நம்ம ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துச்சு. ஏஐ டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி நம்ம படிக்கிறத இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம்னு சொல்லிட்டு
ஏஐ டூல்ஸ் தான் எனக்கு டீச் பண்ணுச்சு. அண்ட் தென் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் எப்படி விசிபிளா இருக்கணும், ஒரு ஆன்லைன் பிரசன்ட்டா நான் எப்படி இருக்கணும், ஆன்லைன்ல எப்படி நான் பிரசன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த LinkedIn தான் கத்துக் குடுத்துச்சு. ஸோ பேசிக்கலி இந்த 4 விஷயத்த பத்தி நீங்க நல்லா வந்து பேசிக்கா கத்துக்கோங்க. இத வந்து நீங்க ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே, உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க வந்து மத்த ஸ்டூடண்ட்ஸ விட ஓரளவுக்கு பெஸ்ட்டாவே இருப்பீங்க. ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். நானுமே அத வந்து கத்துட்டு இருக்கேன். அண்ட் தென் ஐ ஆல்சோ ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். ஸோ yeah, that's all about today's video. So always don't try to be expert in everything. ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் லிங்க்டின்ல பொறுத்தவரைக்கும் நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்க. பட் மோஸ்ட்லி அது ஃபேக்கா தான் இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் நாட் அ கம்பெனி இட் செல்ஃப். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாங்க ஒரு இன்டர்ன்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் இன்டர்ன்ஷிப் 150 அந்த மாதிரி கட்ட சொல்லி சர்டிஃபிகேட்டுக்காக 150 கட்ட சொல்லுவாங்க. ஆனா அந்த இன்டர்ன்ஷிப்லயுமே ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த 5 ப்ராஜெக்ட்ஸுமே எப்படி இருக்கும்னா, கால்குலேட்டர் செய்யு, வெதர் ஆப் செய்யு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அதையே ஒரு போஸ்ட்டா போடுவாங்க. எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிச்சுன்ட்டு. அதனால நானும் போய் இன்டர்ன்ஷிப் பண்ண போறேன். அதே கம்பெனில பண்ண போறேன்னு சொல்லி நீங்களும் போய் பண்ணுவீங்க. நீங்களும் அதே 150 கட்டுவீங்க. ப்ரொஃபஷனலா எத நம்பலாம், எத நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. So that's all about today's video. We will see you in the next video. Until then, tada, bye bye. This is Dharani.